சித்தர் பூமி. வணக்கம். அக்ஷய லக்ன பദ്ധதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ராசிக்கல்லை பற்றி எல்லாருக்குமே கேள்வி. எந்தெந்த லக்னக்காரங்க எந்தெந்த ராசிக்கல் அணியலாம் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசிக்கல் போட்டாங்கன்னா எல்லாருக்குமே மாற்றம் வருது, எல்லாருக்குமே அது உயர்வை தருது, அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மிராக்கள் நடக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி சந்திரகாந்தக்கல், சந்திரனுடைய நட்சத்திர புள்ளி ஏஎல்பி லக்னம் மகர லக்னமாக இருந்தது. சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பாவகத்தில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சந்திரகாந்த கல்னு சொல்லக்கூடியது, முத்து சொல்லக்கூடியது நீங்கள் அணியலாம். அது எத்தனை கால அளவு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எனக்கு நான் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். என்னுடைய அக்ஷய லக்னம்னு சொல்லக்கூடியது தற்போது தற்போது மகர லக்னமாக இருக்குது. அப்போ நான் இந்த சந்திரகாந்த கல் போடலாமான்னா அந்த சந்திரகாந்த கல் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை தராது, பிரச்சனைகளை அதிகப்படுத்தும், மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். சிலர் இந்த மைண்டு டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குது, மருந்து மாத்திரை எடுத்திருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த மனம் சம்மந்தப்பட்டது ஒரு இதாக இருக்குது, எப்போ பாருங்கள் ஏதோ புலம்பின்ண்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று தன்மையாக இருக்குது, ஒரு மந்தத்தன்மை இருக்குது அப்படின்னா இந்த ஏஎல்பி லக்னம், உதாரணமாக மகர லக்னம் யாருக்கு செல்கிறதோ, அதுவும் திருவோண நட்சத்திரம் யாருக்கு போகுதோ, நீங்கள் இந்த சந்திரகாந்த கல் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும். இந்த சந்திரகாந்த கல்லை நீங்கள் கொஞ்சம் இந்த 4 வருஷம், இந்த திருவோண நட்சத்திரம் போகும்போது அந்த 4 வருஷமும் அந்த கல்லை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வைங்க. அதை ரிமூவ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு இந்த தெளிவு அப்படிங்கிறது ஏற்படுத்தும். சிலர் பௌர்ணமி நிலா பார்க்கறது, சிலருக்கு அருவிகளில் குளிக்கிறதுன்னு சொல்லுவோம். எங்கேயுமே தேடி போக வேண்டாம், உங்கள் கையில் இருக்கிற அந்த கல்லை ரிமூவ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மன சஞ்சலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். எனக்கு சூரியனுடைய நட்சத்திரம் போகுது, உத்திர நட்சத்திரம் போயின்னு இருக்குது. எனக்கு ஏஎல்பி லக்னம் அக்ஷய லக்னம்னு சொல்லக்கூடியது உத்திர நட்சத்திரம் 2வது பாதம் போயின்னு இருக்குது. நான் இந்த சூரியனுடைய கல் போடுறேன். சூரியன் நான் எந்த மாதத்தில் பிறந்தேன்னா ஆவணி மாதம் அப்படிங்கிறது நான் பிறந்திருக்கேன். இந்த சூரியனுடைய கல் போட்டோன்னா எனக்கு தெளிவாகுமா, எனக்கு முதன்மை பதவி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பூர்வீக சொத்து கிடைக்குங்கிறதுக்காக இதை நான் போட்டிருக்கேன். பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது, உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். எத்தனை வருஷம் நான் இதை போடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 3 வருஷம் 4 மாதம் அப்படிங்கிறது நான் அதை அணியக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு கல்லும் நமக்கு எப்போ அது நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துறது சும்மா நம்ம கழுத்தில் ஒரு லாக்கெட் போட்டிருக்கோம், கோல்டு கழுத்தில் போட்டிருக்கோம், அதே மாதிரி ஒரு தன்மை தான். அந்த கல்லுக்கும் அதுக்கும் பலன் அப்படிங்கிறது கிடையாது, ஃபார் அழகுக்கு போட்டுக்கிறது தான். சிலர் நவகிரக மோதிரம் போடுவாங்க, அது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு பச்சைக்கல் போடுறாங்க, இல்லைனா ஒரு வைடூரியம் போடுறாங்க. இந்த வைடூரியம் ஒருத்தங்களுக்கு வைரம் போடுறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும். இந்த பூர நட்சத்திரம் யாருக்கு அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக இருக்குது, எனக்கு பூர நட்சத்திரம் போயின்னு இருக்குது, நான் சுக்கிரனுடைய கல் போடலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடலாம். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக நல்ல இடங்கள்ல இருக்கணும். நல்ல இடங்கள் என்ன அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பദ്ധதி படித்த நண்பர்களுக்கு தெரியும். நல்ல பாவகங்களில் இருக்கும்போது அந்த கல் அணிவது உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும், நல்ல ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் அந்த சுக்கிரன் பிரதிபலிக்க வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே இது சுக்கிரன் உதாரணமாக இந்த சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்திருக்கும் போது இந்த கல் போட்டதுனால வண்டி வாகனங்களில் விபத்தை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைகளை அப்படிங்கிறது கொடுக்கும். நாங்கள் பார்த்துருக்கோம், வைரம் போட்டு ஒரு காரில் போயிருக்காங்க ஃபேமிலியில், அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. வைரம் போட்டுக்கலாம், எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இருக்குது. சிலர் மூக்குத்தி போடுவாங்க, வைர மூக்குத்தி அப்படிங்கிறது எல்லாருமே போடலாமானா எல்லாருமே போடலாம், அது பாதிப்புங்கிறது இருக்காது. ஒரு கிரகத்திட அதோட தன்மை, அது ஒரு கிரகம் ஒரு கல் போடுறோன்னா அதோட எடை அளவு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம உடலின் எடை அளவோட இத்தனை % அப்படிங்கிறது அந்த கல் போடணும். இப்போ ஒரு 10 வயசு ஒரு குழந்தை அப்படின்னு இருக்குதுன்னா அது ஒரு 15 கிலோ இருக்குது அப்படின்னா அதோட கேரக்ட், அதில் 3ல் ஒரு பங்கு ஒரு கேரக்ட்.
1 கேரட், 2 கேரட், 3 கேரட் அந்த கல் போட்டால் தான் அந்த குழந்தைக்கு அது கொடுக்கும். இந்த 15 வயசு குழந்தைக்கு 1 கேரட் கல் போட்டாலே அது அதிகம். அந்த அளவுக்கு போட்டு கொடுத்தா போதும். அதுக்கு மேலே அந்த வைரமோ இல்லைனா அந்த நவக்கிரக கல்லோ போட்டால் மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தங்களுக்கு 60 கிலோ இருக்கிறாங்க, 35 வயசு 40 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு கேரட்லனா 1.5 கேரட்டில் 1.5 சென்ட்டில் அந்த வைரம் போட்டால் போதும், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போட்டால் தான் அவங்களுக்கு அங்கே மைனஸ், அவங்களுக்கு அது கெடு பலன்களை கண்டிப்பாக செய்யும். எப்போ சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் நல்லா இல்லாத காலங்களில் மட்டும்தான். நான் உதாரணமாக சுக்கிரன்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது. இன்னைக்கு வைரம் அப்படிங்கிறது எல்லாருமே போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் இந்த தகவலை இப்போ சொல்கிறேன். வைர மூக்குத்தி போடலாமானா போடலாம். 1.5 செண்டு, 1 செண்டு, 2 செண்டு அந்த அளவுக்கு போடலாம். இன்றைக்கி அது போடுறது ரொம்ப ரேரு அப்படிங்கிறது தான் சொல்லிக்கிறேன். கேரட் அளவு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதில் தான் இருக்கும். அதிகமாக போடும்போது தான் அதோட அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதோட மைனஸ் அப்படிங்கிறது அது காமிக்கும். சிலர் வந்து மகர லக்னம், அக்ஷய லக்னம் போகிறாங்க. இந்த அரசியல்வாதிகளுக்காக இந்த சூரியனுடைய கல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. அந்த அஷ்டமாதிபதியோட நட்சத்திரம் போகும்போது ஜாதகருக்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி அவப்பெயர்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் போகும்போது சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது நீலக்கல் இல்லைன்னா ப்ளூ சஃபார் யாராட்டி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நோயாக உருவாக்கும். நான் பார்த்த ஜாதகம், ஒரு நண்பர் வந்து அக்ஷய லக்னம் கடக லக்னமாக இருந்தது. பூச நட்சத்திரம் முதல் பாதம் போகும்போது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ ப்ளூ சஃபார் அப்படிங்கிறது அதற்கு முன்னாடியிலேருந்தே போட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு பெரும் பிரச்சனைகள் இல்லை. 2 வருஷமாக போட்டிருக்காங்க. தற்போது அவங்களுடைய ஏஎல்பி லக்னம் கடக லக்னமாக மாற்றம் அடைந்து பூச நட்சத்திரம் முதல் பாதம் ஆரம்பிக்கும் போது கழுத்தில் வந்து பிரச்சனை, இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்டது. முதல்ல அவங்க ஜாதகத்தில் அது குறிகாட்டித்தா அப்படின்னா நார்மலாக பார்க்கும்போது தெரியல. ஏஎல்பி மெத்தடில் முதல்ல கேட்டது ஏதாட்டி ஸ்டோன் போட்டிருக்கீங்களா, கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கழுத்தில் நோயாக அங்கே இல்லை, அது தேய்மானம் நமக்கு மட்டும்தான் இருக்குது. முதல்ல இந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னது. ரிமூவ் பண்ணால் ஒரு 20 நாளில் அந்த நோய்க்குண்டான மருந்தும் அது தீர்வும் அவங்களுக்கு கிடைச்சிது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு கல்லும் நம்ம எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம், எத்தனை கால அளவுகள் அது பயன்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வாங்குகிறோம் அப்படின்னா குறைந்தது 3 சென்ட்டு 4 சென்ட்டு அப்படிங்கிறது போட சொல்லுவாங்க. ஒரு 20,000 30,000 அப்படிங்கிறது கொடுத்து நம்ம ஒரு கல் வாங்குகிறோம். அந்த கல் வந்து எனக்கு எத்தனை கால அளவு பயன்படும், அதுக்கப்புறம் நான் அதை பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிறத தெரிந்து தான் அதை செய்யணும். எல்லாரும் எல்லா கல்லும் போடலாமானா அவர்கள் ஜாதகம் அனுசரித்து எந்த காலகட்டங்கள் இந்த கல்ங்கிறது பிரச்சனையை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்காது, இதை தெரிஞ்சு தான் செய்யணும். சரிங்க, எல்லாருமே மீடியமாக ராகு கேதுவோட கல் போடலாமா? தாராளமாக போடலாம். ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் நல்ல பாவகங்களில் இருக்கணும். அது எப்படி எனக்கு தெரியும்? உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு ஏஎல்பி படித்த மாணவர்களுக்கு தெரியும் ராகு கேது எந்த பாவகங்கள் இருந்தாங்கன்னா நல்லது செய்வாங்கன்னு. அந்த மாதிரி ஜாதகங்கள் ராகு கேதுக்களுடைய கல் அப்படிங்கிறது போடலாம். அது பிரச்சனைகளை தராது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த ராகு கேது போடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தற்போது அனுகூலம் இல்லை அப்படிங்கிறது அங்கே புரிஞ்சுக்கணும். நீங்கள் எனக்கு குலதெய்வம் தெரியும் அப்படின்னா ராகு கேதுக்கள் போடலாம். குலதெய்வ கோவில் எனக்கு தெரியாது, அங்கே பிரச்சனைகள் இருக்குது, அங்காளி பங்காளி பிரச்சனைகள் இருக்குதுன்னா ராகு கேதுக்களோட கல் அப்படிங்கிறது போடக்கூடாது. நீங்கள் எந்த ஸ்டோனாக இருக்கட்டுங்க போடுறீங்களா, இல்லைனா எந்த ஒரு இதாக இருக்கிறோம் போடுறீங்களா, முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வைக்கணும். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கல் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நான் மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு கல் நான் போட்டிருக்கேன். அந்த கல்லை வந்து தொடர்ந்து ஒரு 41 நாள் நான் போட்டுருக்கேன் கையில். அந்த கல் எனக்கு அந்த எதிர்ப்பு சக்திகளை எனக்கு கொடுக்குமானா அது வந்து கொடுக்கும், எனக்கு ப்ரொடெக்டிவ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கல் தன்னை ஊர்ஜம் படுத்துறது, அதை தன்னை பலப்படுத்திக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 41 நாள் கழிஞ்சு அந்த கல்லை ரிமூவ் பண்ணி வைங்க. உங்கள் கையிலேருந்து எடுத்து நல்ல ஒரு பாலில் அலசிட்டு, பாலில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு பன்னீரில் போட்டு நல்லா அலம்பிட்டு அந்த கல்லை வந்து நல்ல ஒரு டப்பாவில், என்ன டப்பான்னு பார்த்தீங்கன்னா விபூதி டப்பாவில் இல்லைன்னா விபூதி குடுக்கையில் அதை போட்டு
சின்ன குடுவையில அத போட்டு மூடி வைங்க. ஒரு நாள் ஃபுல்லா மூடி வைங்க. அந்த விபூதிக்குள்ள இருந்து அந்த கல் வந்து தன்னை பலப்படுத்தணும். அதுக்கு உயிரோட்டம் அப்படிங்கிறது வரணும். அதுக்கப்புறம் எடுத்து அந்த கல்ல போடுங்க. உங்களுக்கு பலன் கொடுக்குமானா, கண்டிப்பாக கொடுக்கும். உங்க ஜாதகத்துல கிரகங்கள் நன்றாக இருந்ததுன்னா, நீங்க அந்த கல் போட்டிருப்பீங்க. அந்த கல்ல போட்டாலும் அந்த கிரகத்த அந்த கல் தன்னை பலப்படுத்திக்கணும். 41 நாளைக்கு ஒரு தடவை இத செய்யணுமானா, கண்டிப்பாக செய்யணும். செய்து பாருங்க. அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அக்ஷய லக்ன பத்ததியில கல் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் சொல்லுவோம். அவங்க ஜாதகத்துக்கு அது எந்த காலகட்டத்தில பலன் கொடுக்கும், இத்தனை ரூபாய் கொடுத்து அது பலன் கொடுக்குமா, அது பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு தான் அது சொல்றது. ஸோ யார் ராசிக்கல் அணியலாம், யார் ராசிக்கல் அணியக்கூடாது அப்படிங்கிறத ஏஎல்பி முறையில ஒரு தடவை பார்த்துட்டு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. நன்றி. சித்தர் பூமி